கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஜனவரி மாதத்தை ஜெயமாய் முடிக்க செய்து பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது ஆராதனையை தந்ததினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியை காண செய்த கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவனுக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துவோமாக. அவரே உன் வானங்களில் பெரியவர், உயர்ந்தவர், பெரியவர், நம்மை கிருபையாய் நடத்துகிறவர், ஆச்சரியமான தேவன், அதிசயமான கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நல்ல தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே கர்த்தரை உயர்த்துகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். Book of Jeremiah chapter 27 verse 5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் மகாபலத்தினாலும் என் ஓங்கிய புயத்தினாலும் நான் இதை உண்டாக்கினேன். பூமியை உண்டாக்கினேன், மிருக ஜீவன்களை உண்டாக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள மனுஷனை உண்டாக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையெல்லாம் உண்டாக்கின நான் எனக்கு இஷ்டமானவனுக்கு அவைகளை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலேயும் நாம் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகலவித பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளும் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 28ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடவாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை ஆகாரமாய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் நாளிலே உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை தேவன் மனுஷனை உண்டாக்கி ஆசீர்வதித்தார், ஆகாரத்தை கொடுத்தார். அவனை 6ஆம் நாளிலே இந்த காரியத்தை செய்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தாம் எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நேற்று தின செய்தியில கேட்டோம், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். ஆனபடினாலே தேவன் அவனுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆளுகையை தந்தார், ராஜ்யத்தை தந்தார். சவுலை தள்ளி சவுலை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற தன் தோழனாகி தாவீதுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வஸ்தியை தள்ளி எஸ்தருக்கு ராஜ பதவி மேன்மையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவள் தேவ அன்பும் பட்சமும் தயையும் பெற்ற ஸ்திரியாயிருந்தார். ராஜா சகல ஸ்திரிகளை பார்க்கலும் அவள் மேல் அன்பு வைத்து
அவள் மேல் பட்சம் வைத்து கிரீடத்தை அவள் மேல் வைத்தான் என்று படிக்கிறோம். உங்க மேலும் என் மேலும் இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாம் அவருக்கு இஷ்டமானவர்களாய். இந்த இஷ்டமானவர்கள் என்கிற வார்த்தை பல வேதத்திலே ஆராய்ந்த போது பிரியமானவர்களாய், சித்தமானவர்களாய், இஷ்டமானவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விருப்பமானவர்களாய் இருந்தால் தேவன் நம்மையும் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு இஷ்டமானவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவனுக்கு சித்தமானவர்களாய், தேவனுக்கு விருப்பமானவர்களாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஜீவிக்க பழக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி ஜீவிக்கிற மனுஷராய் இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். நான் உண்டாக்கினவைகளை என் மகாபலத்தினாலும் ஓங்கி உபயத்தினாலும் நான் உண்டாக்கினவைகளை எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆதாமுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆகாரமாய் கொடுத்தார், ஆளுகை செய்ய கொடுத்தது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அவருக்கு இஷ்டமானவர்களாய் இருந்தால் நாம் அடிமைகளாய் அல்ல, ஆளுகை செய்கிறவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நாம் இழந்து போகிறவர்களாய் அல்ல, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாறுவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பெற்றுக்கொள்கிறவர்களாக, கர்த்தருக்கு இஷ்டமானவர்களாக மாற்றுவாராக. அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி செய்கிறவர்களாய் நாம் ஜீவிப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லி, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இஷ்டமானவன்கிற வார்த்தை முதல் பிரியமானவன் என்று நான் வாசித்து அதன்படி தியானிக்கலாம். முதலாவதாக பிரியமானவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 127ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது 127ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, Psalms 127 verse 3, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தமிழ் வேதாகமத்திலே அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. மலையாளத்திலே തൻ്റെ പ്രിയന്റെ നിദ്രയിലും അവൻ തരുന്നു, കൊടുക്കുന്നു, തരുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு பிரியமானவனுக்கு தூக்கத்துல கூட அவனுக்கு நன்மையை கொடுக்கிறாரா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவையானதை கொடுக்கிறாரா. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிரியராய், பிரியண்டே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியராய், அவருக்கு விருப்பமானவர்களாய், அவருடைய இஷ்டம் செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திரையிலும் கொடுக்கிறார், நித்திரையிலும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, மலையாளத்தில் அழகா எழுதியிருக்கிறது, ஹிந்தியிலையும் கன்னடத்திலையும் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. தமிழ் பைபிள்ல மாத்திரம் நித்திரையும் கொடுக்கிறார், பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று இருக்கிறது. தூக்கம் இல்லை, தூக்கத்துல கூட கர்த்தர் கொடுக்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் வீட்டை கட்டராயில் கட்டுகிறவரை பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளி விழுத்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலையிலே தரித்திரு வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. இந்த விருதாவான காரியத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு உனக்கு கர்த்தர் தருகிறாராம். என்ன கொடுக்கிறாராம்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பு கொப்பா இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவன் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஞானமடைய பண்ணாமல் உன்னை பாக்கியவானாய் மாற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு கற்பத்தின் கனிகளை கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில விருதாவாய் போகிற வேனிட்டி,
விருதாவாய் போகிற எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அப்பத்தை, கர்த்தர் ஸ்தோத்திர பாதுகாப்பை, கட்ட வேண்டியவைகளை கட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறாரா? பிரியமானவர்களே, உம் இஷ்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன என்பதை இந்த மாதத்தில் அறிவோம். இந்த மாதம் அவருடைய இஷ்டமான ஜீவியம், அவருக்கு இஷ்டமான காரியம், அவருக்கு இஷ்டமான ஊழியம், அவருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்கிற மனுஷராயிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களிலும் என்னிலும் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நித்திரையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் நமக்கு தேவன் ஜெயம் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திரையிலும் எனக்கு பௌமிக ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். உன்னுடைய உறக்கத்திலேயும் பூமிக்குரிய நன்மைகளை தருவார், சரீரத்துக்குரிய நன்மைகளை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய நன்மை ஆகிய ஜெயம் எடுக்கிற ஜீவியம், ஜெயம் தருகிற ஜீவியத்தையும் பிரியமானவனுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது குறிப்பை நாம் தியானிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2 சாமுவேல் chapter 22 verse 20 அங்கே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீது இவ்விதமாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம், என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால், கர்த்தர் பிரியமாயிருக்கிறதுனால விசாலமான இடத்துல கொண்டு வந்து நம்மை தப்புவிக்கிறாராம். இதையே Psalms 18 verse 19 18ஆம் சங்கீதத்தின் 19வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறதை படிக்க முடியும். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு தேவன் செய்த நன்மையை குறித்து பாடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்மேல் பிரியமாயிருந்தபடியினால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியனுக்கு நித்திரையிலும் கொடுக்கிறார், பிரியமானவனுக்கு பிரியமானவனை ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கள் எதிரிட்டு வந்த போதிலும், சத்துருக்கள் துரத்தி வந்த போதிலும், சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வந்த போதிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் தப்புவிக்கிறார். உனக்கு விரோதமாய் இந்த மாதத்தில் எத்தனை வல்லமைகள் வந்தாலும், எத்தனை மனுஷர்கள் வந்தாலும், கண்ணிகளை விரித்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் அனுபவத்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால் விசாலத்திலே கொண்டு வந்தார், விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்படியானால் விசாலமான இடத்திற்கு வருவதற்கு முன்பாக அவன் நெருக்கமான இடத்திற்குள்ளே சென்றான். இந்த ஜனவரி மாதத்திலே சில பண நெருக்கங்கள், சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுகவீனத்தினால நெருக்கங்கள், பிள்ளைகள் நிமித்தம் நெருக்கங்கள், கடன் நிமித்தம் நெருக்கங்கள், நெருக்கங்களுக்குள்ளே நீ கடந்து வந்திருக்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் பிரியமானவனுக்கு, இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை அவருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன், தமிழ் அன்பு ஊர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆபிரகாமுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பர்வதத்திலே ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணினவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கு பலிபீடத்திலே பலியாய் செலுத்தி பாவனையாய் திரும்பி வரும்போது ஒரு ரெபெக்காளை பூமியிலே உண்டு பண்ணின கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக எனக்காக யாருக்கு தெரியும்? உங்களுக்காக எனக்காக கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிற, உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த பிப்ரவரி மாதம் நாம் பெற்றுக்கொள்கிற மாதமாயிருக்கிறது. நான்
எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். என் கை ஓங்கிய புயத்தினாலும் மகாபலத்தினாலும் பூமியையும் மிருக ஜீவன்களையும் மனுஷரையும் நான் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக அவர் அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, நமக்கு தெரியாத நன்மைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒன்றை சொல்லுவேன், ஈசாக்கு அவன் விறகை சுமந்து கொண்டு மோரியாவை நோக்கி நடக்கிற போது தகப்பனிடத்தில் கேட்டான், தகப்பனே, நெருப்பு இருக்கிறது, விறகும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். அவன் குட்டியை கேட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு நடந்தான். கர்த்தர் குறிப்பிட்ட இடத்திற்கு அவன் வந்தான். வந்ததான அவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை, கொம்புகள் முள்ளிலே சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவை கர்த்தர் காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிறீர்கள், தேவனை தேட வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக கர்த்தர், நீங்கள் தேவனையை தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் ஆராதனையை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு குறித்து இருக்கிற இடத்திற்கு பிரயாணமாய் போய் தேவனை தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய ஆராதனையை நீங்கள் சரியாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கிற மனுஷராய் மாறுங்கள். உங்களுக்காக ஆராதிக்கிற இடத்திலேயே உனக்கு ஒரு பெரிய ஆட்டு கடாவை, கொம்புகள் முள்ளிலே சிக்கி இருக்கிற ஆட்டு கடாவை உனக்காக கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் பிரியமானபடியால் விசாலத்தில் கொண்டு வந்து என்னை தப்பு வைக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வல்லமைகள் நெருக்கத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிற, வேதனையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற, பாடுகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் தீர்க்கமாய் திட்டமாய் பேசுகிறார். பயப்படாதே, உன் நெருக்கங்கள் இந்த பிப்ரவரியில மாறுகிறது. இந்த வார்த்தையை கேட்கும் போகுதே உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா பண நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நீ தப்பிக்க கூடாதபடி நீ சிக்கி இருக்கிற எல்லா சிக்கல்களிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். என்னை தப்பு வைக்கிறீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தாவீது தன் தேவனை குறித்து சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீர் என்மேல் பிரியமாயிருந்தபடினால் சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை. நீர் பிரியமாயிருந்தபடினால் சத்துரு என்னை மேற்கொள்ளவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41ஆம் சங்கீதம், Psalms 41:11, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளல, சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே என் மேல நீர் பிரியமாயிருக்கிறீர், என் மேல பிரியமாயிருக்கிறீர். ஆம் பிரியமானவர்களே, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு உன்னை தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு தேவன் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். 41ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனத்தை பார்ப்போம். Psalms 41:1-2. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு சத்துரு உன்மேல் ஜெயம் எடுக்காமல் உன்னை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். சத்துரு உன்மேல் ஜெயம் எடுக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நெருக்கத்திலே அகப்பட்டு சிக்கி தவிக்க மாட்டாய். நீ கர்த்தர் தப்புவிப்பார், விசாலத்திலே கொண்டு வருவார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பாக்கியவானாயிருப்பாய். உன்னை கர்த்தர் சத்துருவின் இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்க மாட்டார். தேவ இஷ்டம் உன்னிலும் என்னிலும் நிறைவேறும், உங்களிலும் என்னிலும் நிறைவேறும். விசுவாசிப்போம். தீங்கு நாளிலே என்னை கர்த்தர் என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் என்னை விடுவிப்பார். படுக்கையில் இருக்கிற என்னை கர்த்தர் அவனை உயிரோடு வைப்பார். படுக்கையில் இருக்கிற அவனை பூமியில கர்த்தர் அவனை பாக்கியவானாய் வைப்பார். இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் என்னை விடுவிக்கிறவர் என்னை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். சத்துருக்கள் இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். இதை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமையானவர்களை நினைப்போம், நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் நினைப்போம், சிக்குண்டு தவிக்கிறவர்களை நினைப்போம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இப்படிப்பட்ட நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். உங்களுக்காக எனக்காக விசாலத்தை உண்டு பண்ணுவார்.
எல்லா வல்லமையிலும் தப்புவிப்பார். சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தீங்கு நாளிலே உன்னை பாதுகாப்பார். பூமியிலே நீ பாக்கியவானா இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி ஆசீர்வதிப்பார். சத்துரு மேற்கொள்ள மாட்டான். சத்துரு தொட முடியாது. தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கன் வைக்கப்பட்டிருக்கிறான். நீங்களும் நானும் தீங்கு நாளுக்கு வைக்கப்பட்ட ஜனம் அல்ல. ஆம், அவர் நமக்காக நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இரக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோமாக. மூன்றாவதாக, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார். பிரியமானவனுக்கு கொடுக்கிற மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், என்னாகம புஸ்தகம், புக் ஆஃப் நம்பர்ஸ், சாப்டர் 14 verse 8. 14 verse 8. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என்னாகம புஸ்தகம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுப்பாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 44ஆம் சங்கீதம், Psalms 44:1-2. எங்கள் தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களில், பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி அவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவருடைய புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடினால் ரட்சித்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற ஏனாக்கியர் நிறைந்த வெட்டுக்கிளிகளைப் போல அவர் பார்வைக்கு நாம் இருக்கிறோம். அவர்கள் பலவான்களாய், சௌரியவான்களாய், ராட்சத பிறவியாய் இருக்கிற ஏனாக்கின் புத்திரராய் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தர் பட்டயத்தினாலோ ஈட்டினாலோ ரட்சிக்க வல்லவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தம்முடைய ஓங்கி கர்த்தர் பிரியமா இருந்தால் போதும். சங்கீதக்காரர் அதை தான் சொல்லுகிறார். அவர் எங்கள் பிதாக்கள் மேல் நீர் பிரியமாயிருந்தீர். எங்கள் பிதாக்கள் மேல பிரியமாயிருந்தீர். நீர் அவளை ரட்சித்தீர் ஆண்டவரே. ஆம் பிரியமானவர்களே, இஷ்டமானவனுக்கு, விருப்பமானவனுக்கு, பிரியமானவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு 3 ஆசீர்வாதத்தை பார்த்தோம். நித்திரையிலும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். குமாரரை கொடுக்கிறார். அவங்களுடைய அம்பார துணியை நிரப்புகிறார். பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக, சத்துரு அவர்களை மேற்கொள்ளாமல், ஜெயம் எடுக்காமல் காத்துக்கொள்கிறார். அவர்களை விசாலத்தில் கொண்டு வருகிறார். தீங்கு நாளுக்கு தப்புவிக்கிறார். சத்துருக்களுடைய இஷ்டம் நமக்குள்ள நிறைவேறாது. தேவ இஷ்டம் நம்மள நிறைவேறும். மூன்றாவது, கானான் தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்பட இந்த மாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் ஆராதனையிலேயே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு இஷ்டமானதை செய்கிற பலனை, கிருபையை, அபிஷேகத்தை தாரும். உம விருப்பமானதை செய்கிற மனுஷனாய் என்னை மாற்றும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம். கிருபை பெறுவோம். அந்த கிருபையினாலே கர்த்தருக்கு இஷ்டமானது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை செய்வோம். தேவனும் தமக்கு இஷ்டமானதை நமக்கு கொடுத்து, தம்முடைய இஷ்டப்படி நமக்கு கொடுத்து, நம்மை பூமியிலே மேன்மையாய் வைப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, 2025 வருஷத்துல ஜனவரி மாதத்தை முடித்து இந்த 2வது நாளை காண உதவி செய்தீர். ஒரு நல்ல ஆராதனையை, இந்த மாதத்தின் முதல் ஆராதனையை தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். ஆமாண்டவரே, உம்முடைய ஓங்கிய புயம், பலத்த கரம் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. உமக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறீர். இந்த இஷ்டமானவனாய், பிரியமானவர்களாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களாய் இருந்தால் நித்திரையிலும் கொடுக்கிறீர். பிரியமானவர்களாய் இருந்தால் ஆண்டவரே அவர்களை சத்துரு மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறீர். பிரியமானவர்களாக இருந்தால் ஆண்டவரே, அவருடைய பட்டயமோ புயமோ அல்ல,
நீர் பிரியமாயிருந்தபடினாலே கானான் தேசத்தை கொடுத்தீர். நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு நீர் பிரியமான ஒரு ஜீவியம் செய்து அந்த தேசத்தை வந்து சேர உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் ஓங்கிய புயம் இந்த ஜனத்தோடு இருக்கட்டும். இந்த மாதத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கூட கர்த்தர் தந்து சித்தமானவெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.